வணக்கம் மக்களே. அல்வாக்கு பெயர் போன ஊர், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஊர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. இருட்டுக்கடை அல்வா, சாந்தி ஸ்வீட்ஸு, லட்சுமி ஸ்வீட்ஸு, மிகப்பெரிய அளவில் அல்வாக்கு பெயர் போன ஊர் திருநெல்வேலி, நெல்லை மாவட்டம். அந்த நெல்லை மாவட்டத்துக்கே திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாமை, அதாவது நம்ம சரத்குமார் அப்படின்னு சொல்லலாம். சரத்குமார் நாடார் சமுதாய மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் இதற்கு முன்பு. ஆனால் இப்போது அப்படியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அகில இந்திய அந்த சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று கட்சி ஆரம்பித்தார். தற்போது இந்த கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் இணைந்து விட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபத்தை கட்டுவேன், 12 ஏக்கரில் அந்த இடத்த வாங்கி நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான அந்த இடத்தை ஆர்ஜிதம் செய்த பணிகள்லாம் துவங்கினார். இடத்தையும் வாங்கினார். ஆனால் கெட்டுனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வா கொடுத்தது தான் மிச்சம். மணிமண்டபம் அப்படின்னு சொன்னால் ஒரு 500 அடிக்கு 500 அடியில் ஒரு மண்டபம் கட்டி ஒரு செலவைக்கு மணிமண்டபம் அல்ல என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு ஆசிரியர் துணை கண்டத்தில் சிறந்த ஒரு மணிமண்டபம், அதாவது ஒரு சுற்றுலா மையமாக மட்டுமல்லாமல் கல்வி கண் திறந்தவர் என்பதற்கு சொல்வதற்காக தான் மாணவ மாணவிகள் ஒரு காலத்தில் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்தில் கற்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சுமார் ஒரு 12 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் நம்ம ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கணும்னு சொல்லி அதை பண்ணியிருக்கு. அது 12 இயர்ஸாக அந்த பணிகள் நடந்துட்டு. கட்சி ஆரம்பித்தார், அம்பாசமுத்திரம் தொகுதியிலெல்லாம் போட்டிட்டார், எல்லாம் இது பண்ணார், நிறைய வேலைகள்லாம் செய்தார், திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் போட்டிட்டார். பட் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் கெட்டலை. இதில் ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு தான் ஆரம்ப காலத்தில் பார்க்கப்பட்டது. பட் ஆனால் அவர் சொன்னதை செய்யலை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்கப்பட்டு விட்டது அந்த இடம். அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அதை பிளாட்டு போட்டு அதை பிளாட்டாக விற்கிறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சரத்குமாருடைய பிறந்தநாள் திருநெல்வேலியில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஜேசிபியில் வச்சு தான், கிரேனில் வச்சு தான் மாலை போட்டு கொண்டாடினாங்க. மிகப்பெரிய அளவில் விழா எடுக்கப்பட்டது. சீமான் பங்கேற்றார், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் பங்கேற்றாங்க. பல்வேறு முக்கிய தலைவர்கள், தனியரசு போன்றவர்கள்லாம் பங்கேற்று ரொம்ப பாராட்டி பேசினாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. மீண்டும் அவர் சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு வர போகிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பத்திரிகையாளர்கள் எழுப்பினாங்க. ஸோ இந்த விழா நடந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த விழாவை நடத்தியவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா சென்னையில் சரத்குமார் நடத்தினார். அதில் அந்த விழாவை ஏற்பாடு செய்த சில முக்கியஸ்தர்கள்லாம் பங்கு பெற்றாங்க. அப்போ அதில் அவர் நிறைய பேர் நீங்கள் நாட்டாம குடும்பம் அப்படின்னு கையில் பச்சை குத்துங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சரத்குமார் மீது அதே பழைய அவரை மக்கள் விரும்புகிறார்களா, அதே அளவுக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரத்குமார் நாடார் சமுதாய மக்களால் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டவர். இன்றைக்கி அதே ஒரு நிலைமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சீமான் அண்ணன் பாணியில் சொன்னேன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் நாடார் சமுதாய இளைஞர்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய அளவில் நான் உங்களை வழி நடத்த போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னாரே தவிர எதையுமே அவர் செய்யலை. எதையுமே செய்யலை. விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவேன் அப்படின்னாரு. இன்னை வரைக்கும் அதை கட்டலை. அந்த இடத்தையும் இன்றைக்கி விற்றாச்சு. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு அந்த இடம் விற்கப்பட்டு அவங்களும் பிளாட்டு போட்டாங்க. ஸோ அந்த இடமும் விற்பனைக்கு வந்தாச்சு. காமராஜர் பெயரை சொல்லி ஒரு மலிவான அரசியல் செய்த ஒரு நபர் தான் அண்ணன் சரத்குமார். நாடார் இளைஞர்களை வைத்து அரசியல் செய்து நாடார் சமுதாய ஓட்டுகளை பெறணும், அதன் மூலமாக அரசியல் செய்யணும்னு ஒரு சுய லாபத்துக்கு இயங்கினார் அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது நெல்லை மாவட்டத்தில். உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் அவருடைய பிறந்தநாள் இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதில்லை. இதற்கு முன்பு ஒரு டைம் கொண்டாடியிருக்காங்க. பட் அப்போது அவர் அந்த சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். தற்போது பாஜகவில் இணைந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அளவில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் எழுந்தது. மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் இருந்தது, மக்கள் கூட்டி வரப்பட்டார், அதுதான் விஷயம். ஸோ இதில் பல்வேறு கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்றாங்க. சீமான்லாம் பேசினார். சீமானும் நாட்டாமையும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் அப்படின்லாம் மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வரக்கூடிய பேச்சுகள் என்ன அப்படின்னா,
சரத்குமார் மீண்டும் தன்னுடைய சமக சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. நாம் விசாரித்த அளவுக்கு அந்த கட்சியை அவர் மீண்டும் தொடங்குறதுக்கு விருப்பமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது. அவர் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் செய்திகள் வருது. இதுவரைக்கும் என்னுடைய வழிவந்தவர்கள், என்னை பின்பற்றவர்கள் நான் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நான் இதுவரைக்கும் எந்த பொறுப்பையும் கேட்டதில்லை. பட் அவர்களாக கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்துருந்தேன். இதுவரைக்கும் எந்த வித ஒரு இதையும் தரலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எலி ஏண்டா அம்மனமாக ஓடுது அப்படின்னு ஒரு பழமொழி வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் திடீர்னு தன்னுடைய சக்தியை மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும், பாஜகவுக்கு சொல்லணும், அதன் மூலமாக ஒரு ஆதாயம் பெறணும். எந்த ஒரு விஷயமும் அரசியல் நடக்குன்னா ஒரு கணக்கு இல்லாமல் இருக்காது. ஒரு அரசியல் கணக்கு இல்லாமல் கண்டிப்பாக எதையுமே யாருமே ஒரு 10 பைசா செலவழிக்க மாட்டாங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அரசியல்வாதிகள் அதுக்கு விதிவிலக்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழலில் இந்த விழாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரசியல் வலிமை, எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தார் இருக்கிறாங்க, நாடார் சமுதாய மக்கள் இருக்காங்க, நாடார் இளைஞர்கள் இருக்காங்க, அந்த ஓட்டுகளை என்னால் பெற முடியும் தென் மாவட்டங்களில் அப்படிங்கிறத பாஜகவுடைய தலைமைக்கு காட்டுவதாக தான் இந்த விஷயங்களை அவர் செய்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், தமிழக பாஜகவுடைய தலைமை மீதான நம்பிக்கை டெல்லி மேலிடத்துக்கு குறைந்து வருகிறது. நயினார் நாகேந்திரனால் தமிழக பாஜகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அமித்ஷாவிற்கும் நிதின் நபீன் அவர்களுக்கும், தற்போது பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் இதற்கு முன்பு தமிழக பாஜகவை வழிநடத்தி செய்தவர் அண்ணாமலை. அவர் ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கரமாக இருக்கும் அவருடைய பேச்சுகள், மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இடத்துல இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கு. நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலை மாதிரி அதிரடியான ஒரு பாலிட்டிஷியன் இல்லை, ஒரு சாஃப்ட் பாலிட்டிஷியன், அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். பட் அவரால் கட்சியை வழிநடத்த செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது பாஜகவுடைய தலைமைக்கு எழுந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழக பாஜக தலைவருடைய பதவி ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்குது. மேலும் தமிழக பாஜகவே தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐசியூவில் தான் இருக்குது கட்சி. ஏன்னா நிறைய பேர் இப்போ அண்ணாமலை முன்னாடி போயிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் கட்சியில் ஒரு எழுச்சி இல்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சரத்குமாரோடைய இந்த விழாவினுடைய நோக்கம் என்னென்னா, பாஜகவோட தலைமைக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ஆதரவு இருக்குது, நான் வேறு கட்சியில் இணைந்துருவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னு அரசியல் கூர்நோக்கர்களால் பார்க்கப்படுது. பட் என்ன எதுவாக இருந்தாலும் நாடார் சமுதாய மக்கள் சரத்குமாரை நம்புகிறார்களா, அவரை நம்பி ஓட்டு போடுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா. அந்த அளவுக்கு நாடார் சமுதாய மக்கள் யாரும் கூமுட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் எதையுமே பெரிதாக செய்யலை. அந்த சமுதாய ஓட்டுகளை மட்டுமே குறிவைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சரத்குமார். அதுவும் குறிப்பாக இந்த பெருந்தலைவருடைய மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த இன்னைக்கு விற்றதுக்கு அப்புறம் அவருடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் சரிந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். மேலும் அவர் இந்த நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி பச்சை குத்துங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இந்த காலங்களில் எவன் இதெல்லாம் செய்வான்? யாராவது செய்வாங்களா? ஸோ அதெல்லாம் அவர் பேசியது செய்யணும் விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை நாடார்களை ஏமாற்றும் நாட்டாமை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.